ஹாய் கைஸ். 27th செப்டம்பர் 2024 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேத்திக்கு வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நேத்திக்கு வந்து சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் 25,900. ஸோ 25,900லேருந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை 26,032 வரைக்கும் கன்சால்டேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் 26,100 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று ஓப்பன் பார்த்தீங்கனாலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓப்பன் கேண்டிலே 15 மினிட்ஸ் ஓப்பன் கேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு போகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஸோ மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நெகட்டிவாக ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு ஒரு நல்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே ஹை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து வரவே இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26,100 ரீஜனில் வந்துட்டு ஒரு சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஏன் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும்போது தான் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? பேர்ஸ் அண்ட் புல்ஸ் ஹெச்என்ஐஸை வந்துட்டு அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கவங்க வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் இங்கேருந்து. ஓகேங்களா? ஸோ ஆஸ் செட் 26,100 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து இந்த க்ரீன் கேண்டில், ஓகேங்களா? இந்த க்ரீன் கேண்டில் இருக்குங்க இல்லையா? இந்த க்ரீன் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அரௌண்ட் 26,250 வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? 26,100 பிரேக் பண்ணுச்சுன்னா 200 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 250 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் டேவோட ஹை 26,050, 26,250. ஸோ 26,250 வந்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் பண்ணுறாங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் 1 hour கேண்டிலில் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? 26,250 பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து, பிகாஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவில் தான் இருக்குது. நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் பையர்ஸோடைய ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 350 to 400 வந்து நீங்கள் உங்கள் டார்கெட் வைக்கலாம். மினிமம் வந்துட்டு 350 வரைக்கும் உங்கள் டார்கெட் வைக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் 26,400 வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய டார்கெட் வைக்கலாம். பட் அவ்வளோ பெரிய டார்கெட் எப்போவுமே வைக்காதீங்க. எப்போவுமே ஸ்கேல்பர் மோடில் இருங்க. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 50 to 70,000 இருந்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்ணாலே ஓவரால் per மந்த் வந்துட்டு டெய்லியும் 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் 20 டேஸ் ஓவர் ஆகும்போது அட்லீஸ்ட் 17 டேஸ் யூ வில் பி இன் ப்ராஃபிட் அண்ட் 3 டேஸ் தான் உங்களுக்கு லாஸஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும், மார்க்கெட்டை குவிட் பண்ணிடணும். லாஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ட்ரேட்ஸ் எடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது ப்ராப்பரான பிரேக் அவுட்டான்னு செக் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட் த எண்ட் ஆஃப் த மந்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே. ஸோ சப்போர்ட் எதுன்னு பார்க்கலாம். 26,100. ஸோ 26,100 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,000 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எகெயின் மார்க்கெட் வந்து 26,000க்கு கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ரீஜனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஜோன் வந்து எகெயின் கன்சால்டேஷன் ஜோன். இந்த ரீஜனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்துட்டு பவுன்சிங் ஏரியா, ரிஜெக்ஷன் ஏரியா, ரீடெஸ்டிங் ஏரியா, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா இது ரீட்ரேஸ் பண்ணக்கூடியதுக்கான ஜோன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து 26,250க்கு மேலே போனால் பை பண்ணுங்கள்.
அண்ட் 26,100 கீழே போனால் டில் 26,000 வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். பிஇ ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணி உடனே செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 54,250 அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு அப் மூவ் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு பிரேக் பண்ணி ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்துட்டு ஒரு சர்டைன் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு மினிமம் 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணும். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு மினிமம் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 54,250லேருந்து அரௌண்ட் 54,450 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து எக்ஸாக்ட்லி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் வந்துட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டேவோடைய ஹை, ஓகேங்களா, எஸ்டர்டேவோடைய ஹை 54,470. ஸோ இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அண்ட் இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 54,600 வரைக்கும் உங்களுடைய டார்கெட் வைக்கலாம். அண்ட் எப்போவுமே அவ்வளோ பெரிய டார்கெட் வைக்காதீங்க. இதுக்குள்ளே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 54,110. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன். ஓகேங்களா? அண்ட் ஒரு நிமிஷம். ஸோ இந்த ரீஜன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் ரீஜன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பெஸ்ட்டு ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 54,470 வந்து பிரேக் பண்ணால் உங்களுக்கு 54,600 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். அண்ட் இன்கேஸ் 54,110 பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரைக்கும் டார்கெட் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது 53,970. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சிங்கிள் கேண்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.